வெல்கம் டு மேகலா டைரிஸ். இன்றைக்கி புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் வெங்காயம், 5 பல்லு பூண்டு, கறிவேப்பிலை, தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சோம்பு, புளித்தண்ணி, வெண்டைக்காய், கடுகு, வெந்தயம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதக்கினா தான் பிசுபிசுப்பு தன்மை போகும். அதனால் லைட்டாக சால்ட்டு போட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போய் வெண்டைக்காய் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். வெண்டைக்காயை ஒரு தனி பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் சிறிது, மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப, மல்லித்தூள், போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ புளித்தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு புளித்தண்ணி மொத்தமாக ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசால் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு 3 to 4 minutes நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம்.
குழம்புல எண்ணெய் கக்கி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது தனி பாத்திரத்தில் நம்ம சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் பண்ணலாங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.